ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட மாணவர் அணியின் சார்பில் ஆர்கே நகர் பகுதி தண்டையார்பேட்டையில் தமிழ் மொழிக்காக இன்னுயிரை நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கௌரிசங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் சி. பொன்னையன், கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், இளம் பேச்சாளர்கள் செல்வராஜ், யோகமூர்த்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றினார்கள். முன்னதாக தண்டையார்பேட்டை மணிக்குண்டு அருகே முன்னாள் அமைச்சர் சி. பொன்னையன், மாணவர் அணி மாநில செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோரின் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி 1000க்கும் மேற்பட்ட கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அமைதி ஊர்வலமாக இரட்டைக்குழி தெரு, இளைய தெரு வழியாக திலகர் நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பேரணியை நிறைவு செய்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். நீ கேள்விய கேளுப்பா. ரெண்டு உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்றிணைந்து தீய சக்தி திமுகவை ஒழித்து கட்ட ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று பொருள். யாருங்க? பொறுத்திருந்து பாருங்க, அதுக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஏற்கனவே டிடி தினகரன் கூட பேச்சுவார்த்தை அந்த செங்கோட்டையன் வந்து கட்சி விட்டு நிற்கிறீங்க. ஆனா வந்து இப்போ வந்து டிடி தினகரன் வந்து அதிமுக வந்து அரசியலில் சூழல்கள் மாறும், பாசங்கள் எங்கு சென்றாலும் மீண்டும் ஒன்றிணையும். விஜய் கட்சியில இருந்து செங்கோட்டையன் விலகி மறுபடியும் அதிமுக ஜாயின் பண்ணுவாரா? அவரை கேளுங்க. நீங்க ஒரு கருத்து சொல்ல முடியுமா? அவர் மனசுக்குள்ள போய் அவரா நான் எப்படி பேச முடியும்? என்னங்க, ஏற்கனவே எடப்பாடியார் அறிவித்திருக்க 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரட்டை இலை வெற்றி பெறும். எடப்பாடிக்காக வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்புகள் உண்டு. எடப்பாடியாருடைய வெற்றிக்கு, தனித்த வெற்றிக்கு பாடுபட திரு தினகரன் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். பாடுபடுவார், நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு சில கட்சிகள் அந்த ஆட்சியில வந்து அது பங்கு கேட்கறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, எப்படி பாக்குறீங்க? எங்கள் ஆட்சி இரட்டை இலை சின்னம் தனியாக ஆட்சி எடப்பாடி தலைமையிலே அமைக்கும் என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் நடக்கும். மக்கள் மனநிலையும் அதுவே. பிஜேபி கட்சிக்காரங்க துணை முதல்வர் என்னங்க, பிஜேபி இரட்டை இலை சின்னம் தனியே ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன். எங்கள் கொள்கையும் அதுதான். அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யும். சார், மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி வந்து இரட்டை இன்ஜின் தான் தமிழ்நாட்டில் வந்து அதோட முறையில் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். இரட்டை இலை சின்னத்தில் தனியாக நாங்கள் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடியார் தெளிவுபட சொல்லியிருக்கிறார் தமிழ் மண்ணிலே. அதை நீங்கள் மீண்டும் பாருங்கள், பேச்சை கேளுங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். இப்ப இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து தமிழக அரசோட நிதி சுமை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மீண்டும் இலவசங்கள் அறிவிச்சாக்கா நிதி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அவர்கள் தமிழ்நாட்டை அடகு வைத்துவிட்டு கடலிலே மூழ்கி விட போகிறார்கள். உதயசூரியன் நிரந்தரமாக பால்கடலில் மூழ்கிவிடும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஸ்டாலினுடைய பேச்சு, செயல்பாடு. பெரும்பான்மை வரலனா கூட்டணி ஆட்சி அமையுமா? என்னங்க, பெரும்பான்மை வரலனா? பெரும்பான்மை நாங்கள் தெளிவுபடுத்தியிருப்போம். கட்டாயமாக, உறுதியாக எடப்பாடி தலைமையிலே இரட்டை இலையின் தனியாட்சி அமையும் அமையும் அமையும்.